ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போப்பு வீரமணி 2 பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேர் பற்றின டீட்டெயில் அப்படின்றத நான் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா மொத்தத்தையும் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருப்பேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு பாயிண்ட் விடாத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். சரிங்களா? இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ போப்பு பற்றின டீட்டெயிலான கவர்மெண்ட் மெட்டீரியலில் அப்புறம் அவுட் சோர்ஸில் என்ன இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் இப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒரு பற்றி, இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நாம் இதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஸ்கூல் புக் டேட்டா ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் வீடியோ தான். அதனால் நம்ம நோட்ஸ் பண்ணுறது படிக்கிறதுன்றது ஸ்கூல் புக்லேயே படிச்சிடணும். இப்போ நான் பார்க்க போகிறதுன்றது முழுக்க ரிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஆஃபீஸர், நம்ம ஃபஸ்ட்டு இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியலில் போப்பை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. போப் ஜார்ஜ் யூக்லோ போப். ஓகேங்களா? இவர் எப்போ பிறந்தார்? 1820 பிறந்திருப்பார். இவர் எங்கே பிறந்தார்? பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் பிறந்திருப்பார். என்ன ஊர் அப்படின்னாக்கா நோவா ஸ்கோஷியா. இது நமக்கு இந்த ஊரில் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிரான்ஸ் நாடு எட்வர்ட் தீவு தான் இருக்கும். ஸோ இங்கே ஊர் நோட் பண்ணிக்கோங்க. நோவா ஸ்கோஷியா அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்க பெற்றோர் யாரும் பார்த்தோம்? ஜான் போப், கேத்ரின் யூக்லோ போப். ஜான் போப், கேத்ரின் யூக்லோ போப் தான் இவங்க பெற்றோர். இவங்களுடைய தமையனார் ஹென்றி. ஓகேங்களா? தமையனார் பேர் என்ன? ஹென்றி. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தான் யார்? தவத்திரு போப் அவர்கள். தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாகவே மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியாத ஒரு புகழ் பெற்றுள்ள சான்றோராக திகழ்பவர் தான் தவத்திரு போப் அவர்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இவருடைய இளமை வயதை பற்றி கொடுத்துருக்காங்க. போப் வந்து இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து மேம்பட்டு இருந்திருக்காரு. போப் அவர்கள் 19 வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது தன்னுடைய எத்தனாவது அகவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னாக்கா 19வது அகவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயிட்டுன. ஓகேங்களா? 8 திங்கள் மீன் என்ன அப்படின்னாக்கா 8 மாதங்கள் ஆகுன. ஓகேங்களா? ஸோ 8 மந்த் ஆயிருக்கு அவர் வந்து சென்னை ரீச் ஆகிறதுக்கு. அவங்க ஊர்லேருந்து நம்ம சென்னை வரத்துக்கு 8 மாதங்கள் வந்து ஆயிருக்கு. அப்பொழுது கப்பலில் வந்த பொழுதே வந்து அவர் வந்து தமிழ்லாம் வந்து படிச்சிருக்காரு. இவருடைய பணிகள் பாருங்கள். போப் சென்னையில் சாந்தோமில் உள்ள, அதாவது சென்னை சாந்தோமிலிருந்து சமய பணியாற்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்திற்கு சென்றார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போப் வந்து சென்னை சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் வந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கேருந்து வந்து திருநெல்வேலியில் உள்ள சாயர்புரத்துக்கு சமய பணியாற்ற போயிருப்பார். போப் சமய கல்லூரிகளில் தமிழ், ஆங்கில இலக்கியங்களோடு கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் ஆகிய மொழிகளையும் வந்து கற்றுத்தருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மேலும் கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் சாயர்புரத்தில் பணியாற்றியிருக்காரு. ஸோ இவர் வந்து சாயர்புரத்தில் ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காரு. திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் போப் அவர்கள் 1842 முதல் 1849 வரை ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை வருஷங்களாக இருக்குது? 7 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக் படித்தப்பவே அதை வந்து நம்ம பார்த்தப்பவே வந்து சுட்டு நம்ம இதையும் பார்த்தோம்னா அப்படின்னாக்கா இது நமக்கு ஒரு ரிவிஷன் வந்திருக்கும். ஸோ இது நமக்கு என்னவா இருக்குது? ஒரு கேப் இருந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த கேப் இருந்துச்சுனாலே நம்ம என்ன படித்தோம், என்ன பாயிண்ட் எங்கே பார்த்தோன்ற ஒரு டவுட் வருதுங்களா? அதனால தான் திரும்ப அப்பப்போ ரிவிஷன் பண்ணுங்கள், நீங்கள் படித்த கண்டென்ட்டை அப்பப்போ பாருங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 முதல் 1849 வரை 7 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார். இவர் கிபி 1850க்கு அப்புறமேட்டுக்கா தஞ்சாவூரில் வந்து 8 ஆண்டுகள் பணியாற்றினார். ஓகேங்களா? இந்த இயர்லாம் கேட்பாங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இந்த இயர்லாம் படிச்சுக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் தான் வந்து அவர் வந்து பணியாற்றினார். எத்தனை ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு? 7 வருஷம் வந்து பணியாற்றிருக்காரு. எந்த வருடம் முதல்? 1842லேருந்து 1849 வரை 7 ஆண்டுகள் வந்து திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கா 1850 தஞ்சாவூரில் வந்துடுறாரு. தஞ்சாவூரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 ஆண்டுகள் வந்து பணியாற்றுறாரு. ஓகேங்களா? அப்போ பணியாற்றுற காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையுமே வந்து
படிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ புறநானூறு, நன்னூறு, திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இதெல்லாம் வந்து எங்கு பயின்ற போது படித்தார் அப்படின்னாக்கா தஞ்சையில் பணியாற்றிய பொழுது தான். இவருடைய தமிழ் தொண்டு பாருங்கள். ஜி போப் திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய தமிழ் நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஆங்கில மொழியில் வந்து நிறைய நூலில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய நூல்களில் எழுதினார். ஓகேங்களா? ஸோ இவர் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சின்றது இதில் எழுதியிருக்காரு? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. பார்த்துருந்தோமா? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய நூல்களில் எழுதியிருக்காரு. மேலும் 600 செய்யுள்கள் கொண்ட தமிழ் செய்யுள் கலம்பகத்தை தொகுத்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஜி போப்னாலே எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் செய்யுள் கலம்பகம் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுகிட்டே போகலாம், அந்தளவுக்கு முக்கியமானது. தமிழ் செய்யுள் கலம்பகம் யார்? ஜி போப். அதில் எத்தனை செய்யுள்கள் இருக்குது? 600 செய்யுள்கள் உள்ளன. சரிங்களா? ஓகே. இவர் வெளியிட்ட அகராதிகள் பாருங்கள். அதாவது வந்து அகராதினா டிக்ஷனரி தான். சரிங்களா? ஸோ தமிழ்லேருந்து ஆங்கிலம். ஓகேங்களா? ஸோ தமிழில் கொடுத்துட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி. அது மட்டும் இல்லாமல் 1858 ஜி போப் அவர்கள் உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கினார். ஸோ உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்று தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது தான். உதகமண்டலத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ஆண்டு? 1858. மேலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா 1885லேருந்து 1908 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்திருக்காரு. ஓகே. இது பாருங்கள். திருக்குறளை போப் அவர்கள் 40 ஆண்டுகள் படித்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து படிச்சிருக்காரு. மேலும் ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் 1886 ஆண்டு மொழிபெயர்த்தார். ஞாபகம் வருதுங்களா? 1886 திருக்குறள். சரிங்களா? இவர் எந்தெந்த நூல்கள்லாம் பதிப்பித்திருக்காரு பாருங்கள். புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்த நூல்களாகும். அடுத்தது ஃபைனலாக வந்து இவர் வந்து February 11, 1908 வந்து இயற்கை எழுதினார். சரிங்களா? 11/2/1908 இயற்கை எழுதியிருப்பார். யார்? ஜி போப் அவர்கள். இவருடைய சிறப்புகள் என்ன? இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். தமிழ் மாணவர் அப்படின்னாலே யார் தான்? ஜி போப் தான். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் செய்திக்கலமை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானது. இங்கே ஓர் தமிழ் மாணவன். ஓகேங்களா? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் என்றும் தம் கல்லறையில் ஜி போப் எழுத சொன்னார். சரிங்களா? ஸோ ஜி போப்னாலே தமிழ் செய்திக்கலமை ஞாபகம் வரணும். அடுத்தது தமிழ் மாணவன் ஞாபகம் வரணும். சரிங்களா? அப்புறம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையில் வந்து எழுத சொல்லியிருக்காரு இந்த ஜி போப் அவர்கள். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா உதகமண்டலத்தில் 1858 பள்ளி நிறுவியிருக்காரு. தஞ்சாவூரில் வந்து 8 ஆண்டுகள் இருந்திருக்காரு. அடுத்தது திருநெல்வேலியில் வந்து 7 ஆண்டுகள், சாயர்புரத்தில் 7 ஆண்டுகள் இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூரில் இருந்தப்போ தான் புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதன் அடிப்படையில் திருக்குறளை வந்து 1886 ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இவர் இயற்றிய தமிழ்ச்செய்தி கலம்பகம். தமிழ்ச்செய்தி கலம்பகம் அப்படின்றது 600 செயல்கள் கொண்டது. அப்புறம் இவர் தமிழ் மொழி பற்றிய அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த நூல்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்னையில் சாந்தோமுக்கு தான் வந்திருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு தான் திருநெல்வேலியில் சாயர்புரத்துக்கு போயிருப்பார். ஸோ அவர் வந்து அவங்க ஊர்லேருந்து இங்கே நம்ம சென்னை வரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து 8 திங்கள் ஆயின. ஓகேங்களா? அப்போ வந்தப்பெல்லாம் அவர் வந்து தமிழ் நூல்கள்லாம் வந்து படிச்சிருப்பாருன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? எத்தனாவது அகவியில் வந்திருப்பார்? தன்னுடைய 19ஆம் அகவியில் வந்தார். அப்புறம் இவரை பற்றின டீட்டெயில். ஓகேங்களா? அவங்க அப்பா அம்மா பேர் வந்து ஜான் போப், கேத்ரின் யூக்லோ போப், தமையனார் ஹென்றி. 1820 பிறந்திருக்காரு. 1908 இயற்கை எழுதியிருக்காரு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோமா? ஓகே. இதுவே நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்? அவுட் சோர்ஸில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நல்ல மைண்டில் பதிஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் போயிட்டு எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம படித்த கண்டென்ட்லாம் இங்கே இருக்கா, ஓகே அப்போ நம்ம ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். வாங்க அவுட் சோர்ஸ் பார்க்கலாம். நீ பாருங்கள், ஜி போப் வந்து 1820 பிறந்திருப்பார். 1908 இயற்கை எழுதியிருப்பார்.
இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, இவர் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். தன்னுடைய 19வது அகவையில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர். ஜி போப் அவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இவர் திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அப்போது திருக்குறளை வந்து முழுமையாகவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம் ஆகியவற்றையும் மொழிபெயர்த்துள்ளார். புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை ஆகியவற்றின் சில பாடல்களை மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அப்புறம் இவருடைய திருவாசக மொழிபெயர்ப்பு என்பது மிகச் சிறப்பானது. தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அந்த மொழிபெயர்ப்பு துறைக்கு வந்து வழிகோலியவராக இருந்திருக்காரு. தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது மூலம் உலகரை செய்தவராக இருந்திருக்காரு. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியுதுங்களா? திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? ஜி போப் அவர்கள். ஓகேங்களா ஆஃபீஸர், இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் யார்? ஜி போப் அவர்கள். நீதி நூல்களில் இருந்து பாடல்களை தொகுத்து அதற்கு தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் என்று பெயரிட்டு விளக்க உரை எழுதியுள்ளார். தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் எத்தனை செயல்கள் கொண்டது? 600 செயல்கள் கொண்டது. இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நீதி நூல்களிலிருந்து தொகுத்து தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் அப்படின்ற மாதிரி பெயரிட்டு ஒரு நூல் வந்து வச்சிருப்பாரு. ஓகேங்களா, எத்தனை செயல்கள் இருக்கும்? 600 செயல்கள் இருக்கும். அடுத்து பாருங்க, எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். ஸோ எலமெண்டரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? ஜி போப். இது திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூலாகும். ஸோ திருவிக்கா அவர்கள் படித்த முதல் இலக்கண நூல் எதுதானா? இந்த எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்ற இலக்கண நூல் தானா. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று பொறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அவருடைய கல்லறையில் வந்து இருக்குமே, எ ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ். ஓகேங்களா. ஜி போப். இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். தன்னுடைய 19வது அகவையில் வந்து தமிழ்நாடு வந்திருப்பார். இவருக்கு தமிழ் கற்பித்தது யார்? ராமானுஜ கவிராயர். தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர். அடுத்தது திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்திருப்பார். அடுத்தது தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் சொன்னோமா, அது வந்து எந்த நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா, நீதி நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டு அங்குள்ள பாடல்களை தொகுத்து தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் சொல்லிட்டு பெயரிட்டிருப்பார். அடுத்தது வந்து ஒரு இலக்கண நூல் எழுதியிருப்பார். அந்த இலக்கண நூல் எது? எலமெண்ட்ரி தமிழ் கிராமர். அதுதான் வந்து திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் சொல்கிறாரு. அடுத்து தம் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதை பேஸ் பண்ணி அவருடைய கல்லறையில் பார்த்தினாக்கா எ ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் அப்படி சொல்லிட்டே வந்து பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா நோட் பண்ணது என்ன அப்படின்னாக்கா, இயேசுநாதன் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி, அப்புறம் தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் என்பது நீதி நூலில் எடுக்கப்பட்டது. இவர் எழுதிய இலக்கண நூல் எலமெண்ட்ரி தமிழ் கிராமர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையவே இருக்குது. என்ன இருக்கு பார்க்குமா? தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தான் யார்? ஜி போப். ஓகேங்களா. தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்ற சான்றோர் ஜி போப். இவருடைய இயற்பெயர் என்ன? ஜார்ஜ் யூக்லோ போப். இவர் எப்போ பிறந்தார்? 24/4/1820 பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர் யார்? ஜான் போப், கேத்ரின் யூக்லோ போப். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், போப்போடைய பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவராக இருந்திருக்காங்க. ஜி போப்பும் இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு இது எல்லாத்திலும் வந்து மேம்பட்டு திகழ்ந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது வந்து போப்போட தமையனார் வந்து ஹென்றி. ஓகேங்களா. போப்போட தமையனார் யார்? ஹென்றி. அவர் வந்து தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் ஒரு குருவாக வந்து பணியாற்றி வந்திருக்காரு. அவரை போன்று தாமும் வந்து சமய பணி ஆற்றணும் அப்படின்றதான் வந்து போப் விரும்பியிருப்பார். தம்முடைய 19ஆம் அகவையில், எத்தனாவது அகவையில்? தன்னுடைய 19ஆம் அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வந்து பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயின. அந்த 8 திங்களையும் வீணை கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படிச்சிருப்பார். அடுத்தது தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய போப் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் வந்து தங்கி இது பண்ணியிருப்பார். அங்கே போயிட்டு ஸ்கூல்லாம் நிறுவியிருப்பார். தன்னுடைய கல்வி பணியையும் சமயப்பணியும் வந்து ஒருங்கே ஆற்றியிருப்பார். அடுத்தது சமய கல்லூரிகளில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் இது எல்லாத்திலையுமே கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளிலும் கற்றுத்தருவதற்கு
ஏற்பாடு செஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கணிதம், அறிவாய்வு, தருக்கம், மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியரும் பணியாற்றியிருக்காரு. அடுத்தது இவர் வந்து சாயர்புரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1842 49 வரைக்கும் இருந்திருப்பாருங்களா. ஒரு 7 வருஷம் வந்து இருந்திருப்பாருங்களா. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இங்கிலாந்துக்கு போயிட்டார். ஓகேங்களா. 1849 இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாந்து போனதும் வந்து அவருக்கு வந்து 1850 வந்து திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்ச அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா தன்னுடைய ஒய்ஃபோடு வந்து தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினார். ஸோ ஓகேங்களா. ஸோ சாயர்புரத்தில் பணின்றது 1842 49 7 வருஷம் பணியாற்றிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா இங்கிலாந்துக்கு போகிறாங்க. அப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் வந்து எப்போ ஆகுதுன்னா 1850. அதே வருஷத்துலேயே வந்து தஞ்சாவூருக்கு வராரு. அவங்க ஒய்ஃபோட வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினார். 1850 தஞ்சாவூரில் இருந்திருப்பார். அங்கே பணியாற்றிய 8 ஆண்டு காலம் 1850 வந்தாருங்களா. ஸோ 1850 வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றிருப்பார். அப்புறம் திருக்குறள், திருவாசகம், நால்டியர் போன்ற நூல்களையும் படித்து அதோட நயங்களெல்லாம் உணர்ந்திருப்பார். அதெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவரும் வந்து அறிந்து பயன்பெறுவாங்க அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். அடுத்தது இவருடைய இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை எதில் எழுதியிருக்காரு? ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகளில் வந்து தமிழ்மொழி பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது அந்த கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவருடைய வரலாறும் இடம்பெற்றுள்ளன. போப் உயர்ந்த பண்பாட்டிற்குரிய பொறுமை, சினவின்மை, நட்பு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. அடுத்தது இவர் வந்து அறநூல்களிலிருந்து ஓகேங்களா. அறநூல்னாலும் நீதி நூல்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா. அறநூல் அல்லது நீதி நூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தொகுத்த பாடல்களை தான் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற மாதிரி தொகுத்து தந்துருக்குப்பாரு. ஓகேங்களா. ஸோ தமிழ் செய்யுள் கலம்பகம்னா ஜி போப் அவர்கள். ஓகேங்களா. ஓகே. பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை அவர் எழுதினார். பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூலையும் வந்து படிச்சிருக்காரு. இவர் எழுதிய எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்ற இலக்கண நூலானது திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூலாகும். சரிங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ற அகராதியில் வெளியிட்டிருப்பார். மேலும் தமிழ் வரலாற்று நூல்களையும் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1858 ஆண்டில் உதகமண்டலம் சென்று அங்கே வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறார். 1800 இங்கே பாருங்கள் ஆஃபீஸர் 1842 அப்போ வந்து எங்கே போனார், சாயர்புரம் போனார். சாயர்புரம் போயிட்டு ஒரு 7 வருஷம் இருந்தார். அப்போ 1849 வரைக்கும். அடுத்தது 49க்கு அப்புறமேட்டுக்கா அவர் வந்து இங்கிலாந்து போகிறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது 1850 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 1850 1858 வரைக்கும் தஞ்சாவூரில் இருந்து இருக்கார். 8 வருஷம் வந்து தஞ்சாவூரில் பணியாற்றாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா 1858 வந்து உதகமண்டலம் வராரு. அங்கே ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இயர் மைண்டில் பதிஞ்சிச்சிங்களா. 1885 முதல் 1908 ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ், தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியர் பணிபுரிந்தார். ஓகேங்களா. ஸோ 1858 வரைக்கும் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா 85லேருந்து 1908 வரைக்குமே அவங்க நாட்டிலே போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அவர்கள் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். தன்னுடைய 80வது அகவையில் அவர் வந்து எப்போ பிறந்தார், 1820 பிறந்திருப்பார். சரிங்களா. அடுத்தது 1908 கிட்ட வரும். 1820 பிறந்திருப்பார். 1808 இயற்கை எதிர்ப்பாங்களா. 1900 என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இயர் மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். தம்முடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமலை, புறநானூறு போன்ற நூல்களை வந்து பதிப்பித்திருக்காரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலன பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை ஜி போப் வந்து புகழ்ந்திருப்பார். மாணிக்க வாசகரை ஜி போப் புகழ்ந்திருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கு 1908 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் ஓகேங்களா. ஸோ 11/2/1908 இயற்கை எதிர்ப்பார். இவர் தம் கல்லறையில் இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று உயில் எழுதி வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் யார் அப்படின்னாக்கா ஜி போப் தான் ஆஃபீஸர். ஓகேங்களா.
ஸோ ஜி போப்னாலே 1820 பிறந்தார். ஓகேங்களா. 1908 இயற்கை எழுதினார். இந்த கால நடுவில் என்ன பண்ணார், 1839 சென்னையில் சாந்தம் வந்திருப்பார். தன்னுடைய 19ஆம் அகவியில் வந்திருப்பாருன்னு பார்த்தோம். அடுத்தது 1842 1849 வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சாயிரபுரத்தில் 7 ஆண்டுகள் இருந்திருப்பார். அப்புறம் அவருக்கு வந்து 1850 வந்து மேரேஜ் நடக்குது. இல்லை இங்கிலாந்து போகிறாரு, அங்கே மேரேஜ் நடக்குது. அப்புறம் திரும்ப 1850 வந்து தஞ்சாவூர் வராரு. ஸோ தஞ்சாவூரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 வருஷம் இருக்கார். 1858 வரைக்கும் ஒரு 8 ஆண்டுகள் வந்து இருக்கார். திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த 1858 காலகட்டத்தில் திரும்ப வந்து உதகை மண்டலம் போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோம். இது நம்ம அவரை பற்றி இயல்பு படித்தோம். ஓகேங்களா. ஸோ 1885 1908 இந்த பீரியடு ஃபுல்லாகவே அவர் வந்து அவங்க நாட்டில் தான் இருந்தார், இங்கிலாந்தில் தான் இருந்தார். ஸோ அங்கே இருந்த காலகட்டத்தில் தான் திருக்குறளை வந்து ஒரு 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார்னு பார்த்தோம். அப்புறம் திருவாசகத்தை 1900 மொழிபெயர்த்து வெளியிட்டார்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அவரை பற்றி நான் படித்த இயர். அப்புறம் தமிழ் மாணவனாலே அவர் தான் மாணிக்க வாசகரை புகழ்ந்திருப்பார். ஓகேங்களா. அப்புறமேட்டுக்கா இதை பார்த்துக்கோங்க. எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்றத அவர் படித்த அதாவது அவர் எழுதிய முதல் இலக்க நூல். அதை படித்தவர் யார் அப்படின்னாக்கா திருவிக்கா. ஸோ திருவிக்கா படித்த முதல் இலக்க நூல் அப்படின்னாக்கா ஜி போப் அவர்கள் எழுதிய எலமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படின்றது தான். சரிங்களா. தமிழ் செய்யுட் கலம்பகம் யாருன்னா ஜி போப் தான். அது வந்து அறநூல்களிலிருந்து உள்ள பாடலை தொகுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் அப்படி சொல்லிட்டு எழுதியிருப்பார். அடுத்தது இது இம்பார்ட்டன்ட், இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. இதெல்லாம் வந்து அவர் எழுதினது தான். அதில் வந்து தமிழ் மொழி பற்றி ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருப்பார். இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. ஈஸியாக இருக்குங்களா. ஜான் போப் கேதரின் நியூக்ளோ போப் அவங்க பெற்றோர். அவங்க தமையனார் வந்து ஹென்றி. இவ்வளோதான் ஆஃபீஸர் ஜி போப் பொறுத்த வரைக்கும். இது தாண்டி நம்ம கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். எந்த ஆண்டு? 1900 மொழிபெயர்த்தார். தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று பொறிக்க வேண்டும் சொன்னது யாரு? ஜி போப். ஜி போப் திருக்குறளை எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? 1886 ஆண்டு. திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர். ஓகே, இவங்களாம் வந்து திருக்குறளுக்கு வந்து 10 பேர் வந்து பதிச்சிருப்பாங்க பார்த்துருக்கோம். ஸோ இது வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஏன்னா இவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார்? ஜி போப், சூலியன் வின்சோன். நெக்ஸ்ட் பாருங்கள். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம்? ஜி போப் சொல்கிறோம். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். ஜி போப் தான். ஜி போப் தொகுத்த நூல் பெயர் என்ன? தமிழ் செய்யுட் கலம்பகம். இது வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டது? அறநூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? ஜி போப் அவர்கள். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப் அவர்கள். ஜி போப் 1820 ஆண்டு எந்த நாள் பிறந்தார் அப்படின்னாக்கா ஏப்ரல் 24. ஸோ 24/4/1820 வந்து பிறந்திருப்பார். 11/2/1908 இயற்கை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப் தான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கலரில் எழுத சொன்னவர் யார்? ஜி போப். பரதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். ஓகே, இது வந்து வீரமுனியர் பற்றி வருது. ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆச்சு. அப்போ அவர் எந்தெந்த மொழி நூல்களை படித்தார்? தமிழ் மற்றும் வடமொழி நூல்களை படித்தார். சரிங்களா. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சிருந்திருப்பீங்க. ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப் அவர்கள். தமிழ் செய்யுட் கலம்பகம் யார்? ஜி போப். 600 செய்யுள்கள் கொண்டது. தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார்? ஜி போப் அவர்கள். அடுத்து பாருங்க. ஜி போப் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சாரி, ஜி போப் வந்து இங்கிலாந்து. ஓகேங்களா. வீரமுனிவர் தான் இத்தாலி. வீரமுனிவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. ஜி போப் வந்து பிரிட்டன். ஓகேங்களா. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஜி போப் அவர்கள். ஓகேங்களா ஆஃபீஸர், ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? ஜி போப் தான் சொல்லியிருப்பார்.
தமிழ்ச்செய்தி கலம்பகம் ஜி போப். திருவாசகம் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜி போப். தமிழ்ச்செய்தி கலம்பகம் ஜி போப். தமிழ்ச்செய்தி கலம்பகம் ஜி போப். ஸோ இவரை பற்றி என்ன இருக்குது? அவருடைய மொழிபெயர்ப்பு, அவர் எழுதின நூல், இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப். ஓகேங்களா? தமிழ்ச்செய்தி கலம்பகம் யார்? ஜி போப் அவர்கள். அவ்வளோதான் ஆஃபீஸர். ஓகே, ஜி போப்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோதான் நமக்கு சோர்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக ஜி போப் பற்றி நம்ம டீட்டெயில் நம்ம இவ்வளோ தூரம் பார்த்ததுன்றதே போதுமானது தானே ஒன்று தான். சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கு அடுத்தது இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? இந்த 2 வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஜி போப்ன்றது உங்களுக்கு நல்லா மைண்டில் பதிஞ்சிடும். ஈஸியாக அவரை பற்றி டீட்டெயில்ன்றது உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதே மாதிரி வீரகுமணியரை பற்றி கவர்மெண்ட் மெட்டீரியலில் அவுட் சோர்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஆஃபீஸர்.